Pleasant morning to everyone, my dear students. The most important announcement, the following week, that means the next week, you have your half-yearly examination. Almost we have completed our textbook portion. The portion is Unit 1 to Unit 6. Okay. In this video, now we are going to revise, not to learn, because already we have learned a lot about the grammar topic. So today in our videos we are going to revise the most important grammar topics for future use. The topics are active voice, passive voice, reported speech, simple complex compounds, and conditional class. Okay, if you watch the videos carefully, certainly it will be very helpful and useful to you all to score high marks in your future examinations. So, my humble request to everyone, my dear students, watch the videos carefully and try to understand the concept of the topics, the rules of the topics, the procedure, what we are going to use, what we are going to follow in the concerned topics. Okay, and then end of this video, if you have any doubts, at any time you can ask me. Definitely we will be ready to clear your doubts. Now come, let's move the topics. We are going to learn active voice, passive voice. Just we are going to remember the rules. Okay, before we write answer, we must remember all the rules. What are the rules we have to use while changing a sentence from active to passive or passive to active? Okay, first we must know sentence pattern. ஒரு சென்டென்ஸ்ல எப்படி சப்ஜெக்ட், verb, ஆப்ஜெக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது நாம் தெரிஞ்சிருக்கணும். சப்ஜெக்ட் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், ஏன்னா டூயர் ஆஃப் த ஆக்ஷன். வேர்பும் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், ஏன்னா அந்த ஆக்ஷன் செஞ்ச ஆக்ஷன் வேர்பாக இருக்கும். ஆப்ஜெக்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சென்டென்ஸில் வாட் என்ற கொஸ்டினுக்கு அண்ட் தென் whom என்ற கொஸ்டினுக்கு ஆன்சராக வர வேர்டு தான் நாம் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். வாட், whom. ஸோ இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா மிஸ் உமா நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? இங்கிலீஷ். ஸோ நமக்கு வாட் என்ற கொஸ்டினுக்கு ஆன்சராக வருது இங்கிலீஷ், அது ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். யாருக்கு சொல்லி கொடுத்தாங்க? நமக்கு. ஸோ whom என்ற கொஸ்டினுக்கு ஆன்சராக வருது, அதுவும் நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் தான். ஒரு சில சென்டென்ஸில் ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் இருக்கும், பட் இது போல் சென்டென்ஸில் 2 ஆப்ஜெக்ட் இருக்கும். ஸோ அதையும் நம்ம கிளியராக ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ சென்டென்ஸ் பேட்டர்ன் கண்டுபிடிக்கிறது, சப்ஜெக்ட், வெர்பு, ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட்டு சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் சேஞ்ச் பண்ணுறது. 2 ஆப்ஜெக்ட் இருக்கே, நம்ம எதை முன்னாடி கொண்டு வரலாம் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்தால், டோன்ட் டவுட், ஏதாவது ஒன்றை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இட் மே பி டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஆர் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். நம்ம ஃபஸ்ட்டு இன்டைரக்ட் ஆப்ஜெக்டை முன்னாடி கொண்டு வரலாம். ஆஸ் முன்னாடி வரும்போது என்னவா மாறும் அப்படின்னா வியா மாறும். ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணுங்க, ஆஸ் முன்னாடி வரும்போது வியா மாறும். ஓகேவா? இந்த டீச்சர்ஸ்ன்றது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. அந்த டென்சஸோடைய ஃபார்மேட் எல்லாம் ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணுங்க. ஓகே, V1 இருக்கும், அப்படின்னா V1 கூட எஸ் இருக்கும், அப்படின்னா V1 கூட ES இருக்கும். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோடைய ஆக்டிவ் ஃபார்ம். இதை நம்ம பேசிவ் ஃபார்மாக மாற்றும்பொழுது ஆக்சிலரி வேர்ப் ப்ளஸ் V3 மாற்றுவோம். சப்ஜெக்ட் சிங்குலராக வந்தால் ஆம், இஸ், அந்த சப்ஜெக்டை பொறுத்து ஐ வந்தால் ஆம்னும், சப்ஜெக்ட் சிங்குலராக வந்தால் இஸ்ஸு யூஸ் பண்ணுவோம். சப்ஜெக்ட் ப்ளூரலாக வந்தால் ஆர் யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணுங்கள். இப்போ வந்திருக்கிறது வி, இது நம்மளுக்கு ப்ளூரல். அப்போது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்கிறதுல வி ஆர் அப்படின்னு நம்ம ஆன்சர் எழுதுகிறோம். ஓகேங்களா?
டீச்சர்ஸ். இந்த டீச் உடைய V3 என்ன? டாட். TAUGHT டாட். ஓகேங்களா? ஸோ வி ஆர் டாட். வேர்புக்கு அப்புறம் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ரிமெம்பர் ஆகுதுங்களா? பை என்ற ப்ரிப்போசிஷன். வி ஆர் டாட் பை. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வருது மிஸ் உமா. வி ஆர் டாட் இங்கிலீஷ் பை மிஸ் உமா இப்படின்னு யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? அண்ட் ஒரு பார்ட் முடிஞ்சாச்சு. இன்னொரு பார்ட் இருக்கு பாருங்க. வி என்ஜாய் இட் வெரி மச். சேம் ரூல் தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. வி சப்ஜெக்ட், என்ஜாய் வேர்பு, இட் என்றது ஆப்ஜெக்ட். இட்டு முன்னாடி வருது. இட் என்றது சிங்குலர், என்ஜாய் என்றது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ இட் இஸ் என்ஜாயோட V3 என்ஜாய்டு. இட் இஸ் என்ஜாய்டு. இந்த வி பின்னாடி போகும்போது அஸ்ஸா மாறுது. இட் இஸ் என்ஜாய்டு பை அஸ் வெரி மச். ஆன்சர் புரியுதுங்களா? அப்போ வி ஆர் டாட் இங்கிலீஷ் பை மிஸ் உமா and it is enjoyed by us very much. ஓகே, இப்போ நம்ம இங்கிலீஷ் முன்னாடி கொண்டு வந்தா இங்கிலீஷ் இஸ் taught as by Miss Uma and it is enjoyed by us very much. உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரூல்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதில் என்ன பாருங்க? ரோட் என்ற வேர்ப். ரோட் என்றது என்ன டென்ஸில் இருக்குது? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ப் மெத்தட் வாஸ் யூஸ் பண்ணணும், அப்படின்னா வேர் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த வேர்புடைய V3, ரோட்டுடைய V3 ரிட்டன். அப்போது எ லெட்டர் சிங்குலர். ஸோ வாஸ், எ லெட்டர் வாஸ் ரிட்டன் பை ஷீலா. அண்ட் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட்டில் இதோட டூயர் யாருன்னா சேம் தான், ஷீலா தான். ஸோ அப்போ அங்கே ஷீ என்ற வேர்டு மறைஞ்சு போயிருக்கு. ஓகேங்களா? நாம் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஷீ போஸ்டட் இட் டு மை அட்ரஸ். ஷீ சப்ஜெக்ட், போஸ்டட் வேர்பு, இட் என்றது ஆப்ஜெக்ட். ஸோ இட்டு முன்னாடி வருது. இட் சிங்குலர், போஸ்டட் வந்து V2, அப்போ வாஸ். இட் வாஸ். போஸ்டட் உடைய V3 போஸ்டட் தான். இட் வாஸ் போஸ்டட். வேர்புக்கு அப்புறம் பை என்ற ப்ரிப்போசிஷன். அங்கே ஷீ அங்கே போகும்போது ஹெர்ரா மாறும். டு மை அட்ரஸ். எ லெட்டர் வாஸ் ரிட்டன் பை ஷீலா அண்ட் இட் வாஸ் போஸ்டட் பை ஹர் டு மை அட்ரஸ். ஓகே, தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே போல் இங்கே தேர்ட் ஒன்ல வில் பை என்ற ஃபியூச்சர் ஃபார்ம் இருக்குது. அது என்ன மாறும்? வில் பி அப்படின்னு மாறும். எ காஸ்ட்லி கிஃப்ட் will be bought by her and it will be sent. SENT. ஏன்னா இங்கேயும் ஷீ என்று தான் நம்மளுக்கு சப்ஜெக்டாக இருக்குது. அதே போல் இங்கே இருக்கிற வேர்பு தான் நம்ம எடுத்துக்கிடணும். இங்கே ஃபியூச்சர், ஸோ இங்கேயும் ஃபியூச்சர் தான் இருக்குது. ஸோ a costly gift will be bought by her and it will be sent by her to me. ஓகேங்களா? ஸோ ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸில் ஆக்டிவ்லேருந்து பேசிவுக்கு சேஞ்ச் பண்ணுற ரூல்ஸ் எல்லாத்தையும் ரிமெம்பர் பண்ணுங்க. சென்டென்ஸ் பேட்டர்ன் அண்ட் தென் வேர்பு டென்ஸ் ஃபார்மேட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. 12 டென்சஸில் 8 டென்சஸ்க்கு தான் நாம் பேசிவ் ஃபார்ம் எழுத முடியும். ஓகேவா? ஆல் த பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்சஸ் அண்ட் தென் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், இந்த 4க்கும் நம்ம பேசிவ் ஃபார்ம் எழுத முடியாது. அண்ட் தென் ப்ரனவுன் எப்படி சேஞ்ச் பண்ணணும்? ஓகேவா? ப்ரிப்போசிஷன் சேர்க்கறது, வேர்போடைய V3 ஃபார்மேட் தான் பேசிவ் ஃபார்மில் கம்பல்சரி இருக்கணும். ஓகேவா? கண்டினியூஸ் டென்ஸாக இருந்தால் பீயிங் என்ற வேர்டு யூஸ் பண்ணணும். பர்ஃபெக்ட் டென்ஸாக இருந்தால் பீன் என்ற வேர்டு யூஸ் பண்ணணும். சிம்பிள் ஃபியூச்சரில் பி என்ற எக்ஸ்ட்ரா வேர்டு யூஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையும் ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நாம் பேசிவ்லேருந்து ஆக்டிவ்க்கு எப்படி மாற்றலாம், அப்படியே அந்த ரூல்ஸ் எல்லாமே ரிவர்ஸில் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், பெனிட்டோ has been elected as the captain by the team and
த டீம் இஸ் லெட் வெரி வெல் அப்படின்னு முடிச்சிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் பாருங்க, டீம் வரலையும் எடுத்துக்கிடலாம். பெனிட்டோ has been elected. has been elected அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறான். பெனிட்டோ செலக்ட் பண்ணல, பெனிட்டோவை செலக்ட் பண்ணியிருக்காங்க. has electedக்கும் has been electedக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போதான் நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்க முடியும். பெனிட்டோ ஹேஸ் எலெக்டட் அப்படின்னா பெனிட்டோ யாரையோ செலக்ட் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். இங்கே பெனிட்டோ ஹேஸ் பீன் எலெக்டட்னா பெனிட்டோவை யாரோ என்ன பண்ணி டீம், அந்த டீம் வந்து கேப்டனாக தேர்ந்தெடுத்திருக்கிறது. ஓகேவா? அண்ட் த டீம் இஸ் லெட் வெரி வெல் பை ஹூம்? பை பெனிட்டோ. இந்த இடத்துல அந்த டூயர் மறைஞ்சு போயிருக்காங்க, நாம் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சென்டென்ஸ் நல்லா அனலைஸ் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ இதுக்கு ஆன்சர் எழுதலாமா? பை என்ற வேர்டை கேன்சல் பண்ணுறோம். இங்கே இருக்கிற அந்த டூயரை முன்னாடி கொண்டு வரோம். இந்த டீம் முன்னாடி வந்துருச்சு. ஹேஸ் பீன் எலெக்டட் என்ன டென்ஸு? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். அப்போது அதை ஆக்டிவ் ஃபார்மில் மாற்றும் போது பீன் என்ற வேர்டை கேன்சல் பண்ணுறோம். அப்போது த டீம், இது சிங்குலர், அதனால் ஹேஸ் கரெக்டு தான். த டீம் ஹேஸ் எலெக்டட் பெனிட்டோ, ஆப்ஜெக்டாக வந்துடுது, ஆஸ் த கேப்டன். ஓகேவா? த டீம் ஹேஸ் எலெக்டட் பெனிட்டோ ஆஸ் த கேப்டன். ஃபஸ்ட்டு பார்ட் ஓகே, டன். அண்ட் the team is led very well by whom? by பெனிட்டோ என்ற வேர்டு இங்கே மறைஞ்சு போயிருக்கு. ஸோ நாம் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும், தெரிஞ்சுக்கிடணும். அப்போது இதே மாதிரி பை கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே பை பெனிட்டோன்றது பை ஹிம்னு இருந்திருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம நேமிங் வேர்டு யூஸ் பண்ணிட்டு அதனுடைய ப்ரனவுன் தான் யூஸ் பண்ணுவோம். பை ஹிம்னு இங்கே இருந்திருக்கணும். அப்போ அந்த ஹிம் வந்து முன்னாடி வரும்போது ஹீயாக மாறி போகுது. ஹீ. இந்த இஸ் லெட் என்ற இந்த பாசிவ் ஃபார்முடைய அந்த சிம்பிள் ப்ரெசன்ட் இங்கே வரும்போது ஹி லீட்ஸ். லீட்ஸ் ஏன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், இஸ் ப்ளஸ் V3 சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஹி என்றது சிங்குலர், ஸோ அதனால் நம்ம எஸ் சேர்த்தணும். ஹி லீட்ஸ் த டீம் வெரி வெல். ஆன்சர் புரிஞ்சுதுங்களா? அகைன் நான் சொல்கிறேன் பாருங்க. த டீம் ஹேஸ் எலெக்டட் பெனிட்டோ ஆஸ் த கேப்டன் அண்ட் he leads the team very well. சென்டென்ஸை நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. A gift was given to me. A gift was given. ஒரு அன்பளிப்பு எனக்கு கொடுக்கப்பட்டது. யார் கொடுத்தாங்க? There is no doer. சென்டென்ஸ் நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஓகேவா? நான் அதாவது a gift was given to me, எனக்கு ஒரு அன்பளிப்பு அளிக்கப்பட்டது. யாரால? இட் மே பி மை ஃபாதராக இருக்கலாம், மை பிரதராக இருக்கலாம், மை சிஸ்டராக இருக்கலாம், மை டீச்சராக இருக்கலாம், whoever may be, யாராக வேணால் இருக்கலாம். யார்? நாம் எடுத்துக்கணும். பை சம் ஒன் மட்டும் நம்ம எடுத்துக்கிடக்கூடாது. ஏன்னா சம் ஒன் கிட்டேருந்து நம்ம கிஃப்ட் ரிசீவ் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஃபேமிலியர் பர்சனாக இருக்கலாம். பை மை ஃபாதர்னு எடுத்துக்கலாமா? சரி, ஓகே. பை மை ஃபாதர் அங்கே இருக்குது, நீங்களாக அனலைஸ் பண்ணிக்கிடணும். அப்போ பை கேன்சல் ஆகிட்டு மை ஃபாதர் முன்னாடி வருது. மை ஃபாதர். ஓகேவா? வாஸ் கிவன். வாஸ் கிவன் வாஸ் V3. ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அதை நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஆக்டிவில் மாற்றும் போது ஆக்டிவை கேன்சல் பண்ணிட்டு கிவனோடைய V2 கேவ். மை ஃபாதர் கேவ் a gift to me. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. It was received with joy. Same question I ask you again. By whom it was received? By me. ஏன்னா எனக்கு தான் கொடுத்தாங்க. It was received with joy by me. என்னால் ரொம்ப மகிழ்ச்சியோட இது பெறப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே பாருங்கள், இந்த பை கேன்சல் ஆகிடுது. மீ முன்னாடி வரும்போது ஐயா மாறுது. வாஸ் ரிசீவ்னு இருக்குது. ஓகேவா? இது நம்ம என்ன பண்ண போகிறோம்? சிம்பிள் பாஸ்டில் மாற்றும் போது இந்த வாஸை கேன்சல் பண்ணுறோம். ரிசீவ்டு V3 ரிசீவ்டு தான், சாரி V2. ஐ ரிசீவ்டு இட் வித் ஜாய். ஓகே. ஸோ அப்போது மை ஃபாதர் கேவ் எ கிஃப்ட் டு மீ. I received it with joy.
ஓகே, ஸோ முடிஞ்ச வரலையும் ரூல்ஸ் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் எங்ககிட்ட கேட்கலாம், நாங்கள் எப்போனா உங்களுக்கு கிளியர் பண்ணுவோம். ஸோ ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸில் நீங்கள் சிம்பிளாக 2 மார்க் எடுத்துலாம். அகைன் ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்காக இந்த டாப்பிக்கு நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகே.